சக்தி என்பது பல உருவத்திலே இருக்கிறது, பல விதத்திலே இருக்கிறது. சிந்திக்கும் சக்தி, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய சரீர சக்தி, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய சம்பத் பொருள் சக்தி, பிறருக்கு சந்தேகத்தை நீக்கக்கூடிய ஞான சக்தி. இப்படி சக்தியானது பல உருவத்திலே இருக்கிறது. இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி, ஸ்வரூபிணி. நல்ல விருப்பத்தை உருவாக்கக்கூடிய சக்தி, உபகாரம் செய்யக்கூடிய சக்தி. வயதானவர்களுக்கு, வியாதிஸ்தர்களுக்கு, ஏழ்மையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு, வறியவர்களுக்கு, உரியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சக்தி. அந்த சரீரத்திலே இருக்கக்கூடிய சக்தி, புத்தியிலே இருக்கக்கூடிய சக்தி, மனசிலே இருக்கக்கூடிய சக்தி, பொருளாதார வாகன வசதிகளிலே இருக்கக்கூடிய சக்தியை கொண்டு ஜனங்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் அந்யோன்யமாக வாழ வேண்டும், அபிமானத்தோடு வாழ வேண்டும், பிரியத்தோடு வாழ வேண்டும். இறைவனுடைய படைப்பிலே, சிருஷ்டியிலே இறைவன் அனைவருக்கும் ஒரு சக்தியை அளித்திருக்கிறார். ஒவ்வொரு சமயத்திலே அனைவருக்கும் சில சக்திகள் பிறரிடமிருந்து தேவைப்படுகின்றன. உற்சாக சக்தி தேவைப்படுகிறது, ஞாபகப்படுத்துதல், நினைவூட்டுதல் தேவைப்படுகிறது. இப்படியாக சக்தியினுடைய உற்பத்தி, சக்தியை தக்க வைத்துக் கொள்ளுதல், சக்தியை உபயோகித்தல், சக்தியை கொண்டு வளர்ச்சியை ஏற்படுத்துதல், இப்படியாக அந்த சாத்வீகமான சக்தியை, பாசிட்டிவ் சக்தியை, ப்ராக்ரஸ் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்ட சக்தியை, பீஸ் அமைதியை அடிப்படையாக கொண்ட சக்தியை, தீர்க்க காலத்திற்கும் நிரந்தரமாகவும் இருக்கக்கூடிய சக்தியை நமக்கு சொல்லிக் கொடுப்பது தர்மம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.